இல்ல. சரியாவது பார்ப்போம்டா. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلينظر الإنسان مما خلق. ரெண்டாவது. فمهل الكافرين أمهلهم رويدا. ரெண்டாவது திருப்பி போதுமா? فمهل الكافرين أمهلهم رويدا. குட். மூணாவது. فعال ம் 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 ம். فعال இல்லை. فعال فعال لما يريد. யுரி அல்ல. யுரீது. தால நோவுல கொண்டு வாங்க. يريد. திருப்பி போதுங்க. فعال لما يريد. திருப்பி போதுங்க. فعال لما يريد. நாலாவது. وإذا قر وإذا قرئ عليهم القرآن لا يسجدون. இருக்காம போதும். وإذا وإذا قرئ عليهم புரிய இல்ல. القرآن புரிய. قرئ عليهم قرئ. قرئ. قرئ 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 عليهم القرآن لا يسجدون. திருப்பி போதுங்க. وإذا قرئ وإذا قرئ عليهم القرآن لا يسجدون. திருப்பி போதுங்க. وإذا قرئ عليهم القرآن لا يسجدون. குட். ك- كلا إن كتاب الأبرار لفي عليين. علي. يالا إيجي عليين. عليين. திருப்பி போதுங்க. عليين. كلا إن كتاب الأبرار لفي عليين. திருப்பி போதுங்க. குட். كلا إن كتاب الأبرار لفي عليين. ஆறாவது. يا أيها الإنسان ما غرك بربك الكريم. ما ضرك بربك الكريم. மூன்று கேட சவுண்டும் ஒரே வடிவத்துக்கு வரணும். يا أيها الإنسان أيها 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 يا أيها الإنسان ما غرك بربك ஆ الكريم. திருப்பி போதுங்க. يا أيها الإنسان ما غرك ஆ بربك புலை.
أيها الإنسان ما غرك بربك الكريم ம் ரெண்டாவது பாவம். فمهل الكافرين أمهل يا ف- فمهل الكافرين أمهلهم رويدا திக்குதல் தான் பிரச்சனை. மூணாவது பாவம் பிள வராம திக்கலாம். فعال لما يريد ஃபஅலுல் லிமா. ஷத்துக்குரிய உச்சரிக்கிற அந்த இடம் فعال ரெண்டு போடும். فعال لما يريد இந்த ரீங்கிறது பில. யுரீது. யுரி. يريد يريد ஆ இப்ப அந்த அமைப்புல ஓதுவோம். ف ف فعال لما يريد நாங்க புதிய பாடத்துக்கு போவோம். இதுல ஷோல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த கன்செப்ட் வந்து ராட சுக்கூனுடைய விஷயம். போன கிளாஸ்ல விஷயம் பேசினோமா பாதுக்கல எப்படி இல்ல சார் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படியா? ஓ இது ராட அடுத்த முக்கியமான பகுதி. இப்ப எங்களுக்கு ராக்கு ஃபத்ஹத்துன் ஃபத்ஹத்தைன் ஃபத்ஹ் மத்து, கஸ்ரத்தைன் கஸ்ரத்துன் கஸ்ர் மத்து, லம்மத்துன் லம்மத்தைன் லம்ம மத்து. இந்த ஆறு அடையாளங்கள் எது வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தெரியும். இதுல இருக்கிற பிரச்சனை, ஷத்து வந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யும்? இன்னொரு அடையாளத்தையும் அது சேர்த்து கொண்டு வரும். இப்ப எங்களுக்கு ஷத்துல பிரச்சனை இல்லை. ஆனா சுக்கூன் என்ற இந்த குறியீடை பொறுத்த வரைக்கும் இது எங்களோட ஓதல்ல அடிக்கடி க்ராஸ் பண்ணக்கூடிய ஒன்று. அப்ப நாங்க சுக்கூனை தனியா பார்க்க வேண்டி. அதுல முதலாவது கன்செப்ட் என்னடா, இப்ப சுக்கூனுக்கு தானே சுக்கூன். இந்த சுக்கூன் ஓ சார் ரெண்டு மெத்தட்ல வரையணும். முதலாவது மெத்தட் என்னடா, குறித்த சுக்கூன் அடையாளம் அந்த குறியீடோட வருது. ராக்கு மேல தெளிவாக சுக்குனுடைய அந்த அடையாளம் மிகும். ராய்க்கும் ராக்கு மேல சுக்கூன் அடையாளம் தெளிவாய்க்கும். இதை நாங்க சொல்லுவோம் சுக்கூனுடைய ராவினுடைய அடையாளம், சுக்கூன் அடையாளம். இன்னும் ஒரு பகுதி வரும். ரா வந்து கஸ்ரத்துன் பெற்று வரும், லம்மத்துன பெற்று வரும், ஃபத்ஹத்துன பெற்று வரும். ஆனா ஓதுற நாங்கள் அதை என்ன செய்வோம்? சுக்கூனுடைய உச்சரிப்பை கொடுத்து நாங்க ஓதுவோம். அடிப்படையில சுக்கூனுடைய அடையாளம் இருக்காது. நாங்க சுக்கூனுடைய உச்சரிப்பை கொடுத்து நாங்க ஓதுவோம். இப்படி ரெண்டு வகையிலையும் என்ன செய்யலாம்? ராவானது சுக்கூனை பெற்று வரலாம். சரியா? சட்டம் என்னடால், இந்த ராவானது என்ன அமைப்புல சுக்கூனை பெற்று வந்தாலும் அந்த ராவ வல்லினமா ஓதுறதா மெல்லினமா ஓதுறதா என்கிறத தீர்மானிக்கிறது அந்த ராக்கு முன்னால வந்திருக்கிற எழுத்து என்ன அடையாளத்தை பெற்று வருதோ அதை பொறுத்துதான், அதற்கு ஏற்பதான் ராவ நாங்க வல்லினமாகவோ மெல்லினமாகவோ நாங்க உச்சரிக்கணும். சரி, இப்ப நான் இது எப்படின்னு உங்களுக்கு உதாரணத்துல சொல்லி காட்டுறேன் பாருங்க. இதுல பாருங்க, இந்த ராக்கு சுக்குன் வந்திக்கு நேரடியாக சுக்குனுடைய உச்சரிப்பு ஈகுது. அடையாளம் ராக்கு மேல சுக்கூன் போடப்பட்டு ஈகுது. இப்ப இந்த ராவை நாங்க எப்படி உச்சரிக்கிறது? வல்லினமா உச்சரிக்கிறதா மெல்லினமா உச்சரிக்கிறதா என்கிறன்னு சொன்னா என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாளிக்கிற எழுத்துக்கு வரணும். என்ன ஈகுதுங்க? இங்க
அதுல ஃபெயில். ஓ, அப்ப இந்த எழுத்து எங்களுக்கு முக்கியம் இல்லை. இந்த ஃபெயில் முக்கியம். எது முக்கியம்? இந்த கஸ்ரத்துன் தான் முக்கியம். இந்த கஸ்ரத்துன் வந்ததால இந்த ரா என்ன செய்யணும் இப்ப நாங்க? நோமலா ஓதணும். மெல்லினமா நோமலாக ஃபீல், ஃபீல், ஃபியர் என்று ஓதையிலாது. விளங்கின விஷயம். ஓதணும். இதுதான் உங்களோட அடுத்த பகுதி. நீங்க செய்ய வேண்டிய வேலை. சரி, இப்ப ரெண்டாவது வாங்க. இது எப்படி ஓதுறது சொல்லுங்க பாப்போம். இது வந்து வல்லினமா ஓதணும். ஏன் வல்லினமா ஓதணும்? இல்ல, இது முடிக்கிறதா இருந்தா சுக்குன்னு வச்சு முடிக்கிறதுனால தர்றோம். சுக்கூனை வச்சு. பத்தத்தை ஓ, சொல்லுங்க. சுக்கூனை வச்சு யா முடிக்கிறதால வல்லினமா தாக்கு ஓதுறடா பிள்ளை. தாக்கு பத்தத்தை தாக்கு பத்தத்தைன்னு வந்து சொல்லுங்கல்ல எப்படி? இல்ல ராக்கு முன்னாடி உள்ள எழுத்துல தால பத்தத்தைன்னு வந்து வெரி குட். ராக்கு முன்னாளிக்கிறது பத்தஹ துணிக்கிறதால குறிப்பிட்ட ராவை வல்லினமா இங்க எப்படி ஓதுவோம்? இதை வந்து கசரத்தை கசரத்து நீ நேரடியா கசரத்துன்னா பிள்ளை. ஏன்னா ரா அடிப்படையில் பத்தஹ துணி பெற்று வந்திக்குது. ஓ, ம். அப்ப ரா அதான் சார். பத்தஹ அப்ப இதை துணினா மெல்லிசா வல்லினமே. இல்ல இதுல வந்து சார் நாங்க அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துத்தனே சார் பார்க்கணும் முடிக்கிறனால. அப்படி இல்லை. அந்த அந்த கேன்செட் பிள்ளை. முடிக்கிறதாலங்கிறது பிள்ளை. நான் என்ன சொன்னேன்? அப்புறம் ஆ ராவை முடிக்கிற கதை இல்லை. முடிக்கிறது முடிக்காமிக்கிறதுல வேற விஷயம். ராக்கு சரி சார். சுகூனுடைய உச்சரிப்பை கொடுத்து நாங்க நிப்பாட்டுறோம். சோ அதுக்கு ஓ, முன்னால எழுத சரி சரி பார்க்கணும். சரி 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 சரி. அப்ப ராவை அப்படி முடிக்கிறேன்னு சொன்னா முடிஞ்சா அர்த்தம் வேற, மீனிங் வேற இது. முடிக்கிறது ஓ முடிக்காமிக்கிறது சரியா? ஹைர். இப்ப சரி அது சரி. அடுத்து வாங்கும். நாலாவது. எங்களுக்கு வந்து சார் யாக்கு சுக்குன்னு வச்சிருக்கு சார். ஆ இப்ப ராக்கு மேல லம்ம தை நீக்குது. ஓ, ஆ அப்ப லம்ம தை வச்சா வள்ளினமே. இது இது, இது யாவோட சேர்த்து உச்சரிக்கணும் சார். பெஸ்ட்டுக்கு உங்களோட வேலு பெஸ்ட் வேணா ராவானது இப்ப நாங்க சுக்கூன். வந்து இன்னைக்கு இதை பார்க்கணும் சார். அதாவது யா சுக்குன் வச்ச யாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து வந்து பாத்தனை சார். பாக்கு வந்து கசரத்தைன்னு வந்திருக்கு சார். நீங்க அந்த ஸ்டெப்புக்கு போறது, நீங்க ஆரம்பத்துல ஒரு முன்னாடி உள்ள பகுதி விட்டு போட்டு போறீங்க. அது பிள்ளை. அது விட செல்லத்துல பிள்ளை. நீங்க ஏன் சுக்குனை பார்க்கணும்? அது ஃபர்ஸ்ட் சொல்லணுமே. ஏன் நீங்க யாக்கு சுக்குனை பார்க்கணும்? அல்லது யாக்கு முன்னுக்குள்ள ராக்கு முன்னுக்குள்ளத்தை ஏன் பார்க்கணும்? நீங்க பார்க்க வேண்டிய எழுத்து ரா தானே. ஏன் ராக்கு முன்னுக்குள்ளத்தை பாக்குறீங்க? ரா ராவன் ராக்க ராக்க ராவ நாங்க சுக்குன் வச்சு முடிக்கணும்னு சொன்னா வெரி நாங்க குட். முன்னுக்கு எழுத பார்க்கணும். வெரி குட். அதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். உங்கள்ட்ட ராவானது சுக்கூனுடைய உச்சரிப்பை பெற்று வந்திருக்கிறது. அதுக்கு முன்னாலேயும் யாவானது சுக்கூனை பெற்று வந்திருக்கிறது. எனவே நாங்க அதுக்கு முன் இருக்கிற எழுத்துக்கு போகணும். அங்க பார்த்தோம் என்றால் பிளஸ் ரத்தும் இருக்குது. எனவே இந்த ராவை நாங்க என்ன செய்யணும்? அதே கன்செப்ட்ல சாஃப்டாக, மெல்லினமாக, நார்மலா ஓதணும். இப்படிதான் நாங்க முடிக்கும். ஆன்சர் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வெரி கிளியர் ஆகிக்கும். அப்படி இல்லாம ஓ, இந்த சுக்குன் செய்யப்பட்ட யா வந்திக்குது, அதுக்கு முன்னு கஸ்ரா ஆகிக்குது, எனவே ராவை நாங்க கஸ்ரா வச்சு ஓதுமெண்டா பிள்ளது. இப்ப நாங்க ஏன் சுக்கூனுக்கு போறோம்? அல்லது ஏன் அந்த ராவை விட்டு போட்டு அதுக்கு முன்னாலே எழுத்துக்கு போறோம் என்கிறது மிக தெளிவாக இருக்கணும். உங்களுக்கு ரெண்டு ஒர்க் இருக்குது. இந்த ஒர்க்கை நீங்க ப்ரிப்பேர் ஆகி பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி இன்றைக்கு தந்த பாடத்திலையும் சில சிக்கல்கள் இருக்கிறதால அடுத்த கிளாஸ்ல அதையும் சேர்த்தான்னு கேட்பேன். சில சில இடங்கள்ல நிறைய இடங்கள் கிளியர் ஆயிட்டு ஒரு சில இடங்கள்ல சின்ன மிஸ்டேக் இருக்கிறதால அதுக்கும் ரெண்டையும் சேர்த்து நீங்க ஹோம்ஒர்க் வராது. உங்களோட ரெக்கார்டிங்கை கேட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ்.